ஈஸியாக பன்னீர் டிக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆனியனை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரெட் கேப்சிகம், கொஞ்சமாக க்ரீன் கேப்சிகம், அதுக்கப்புறம் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி, 1 ஸ்பூன் ரெட் சில்லி, 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம கலந்து வச்ச மிக்சரை இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. திருப்பியும் அதே பேனில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் ஜீரா போட்டுட்டு ஒரு ஆனியனை கட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே ஆனதுக்கப்புறமா ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச மிக்சரை இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பன்னீர் டிக்கா ரெடி.